நம்ம எல்லாரும் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்குடியின் முதல் வானொலி, நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஆர்ஜே காமாட்சி. இன்று ஜனவரி 26 இந்திய திருநாட்டின் குடியரசு தினம். இந்த தினமானது நம்ம பகுதி மக்களுக்கு ஒரு சிறப்பான நாள்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம வானொலி ஆரம்பிச்சு 1ஆம் ஆண்டு முடிந்து 2ஆம் ஆண்டு தொடக்க விழா ஆரம்பிச்சாச்சு. ஆமாங்க, இந்த ஓராண்டுகள் நம்ம பகுதி மக்களுக்கு நிறைய தகவல்களை நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு குரலா நம்ம வானொலி இருந்ததுன்னே நம்ம சொல்லலாம். முக்கியமா மண் மனம்ல தொடங்கி நிறைய மருத்துவர்களோட ஆலோசனைகள், அதற்கு அப்புறமா விவசாயம், நிறைய அறிவியல் ஆலோசகர்களோட நம்ம நேர்காணல் நடத்தணும். இந்த மாதிரியான நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில தொடர்ந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டு மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு மேடையா நம்ம இருந்தோம். இதைவிட இன்னும் நாங்கள் சிறப்பாக மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய மேடையாக நாங்கள் மாறுவோம் என்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் நாங்கள் எடுத்து வைக்கிறோம் ஒவ்வொரு அடிகளையும். மக்களாகிய நீங்கள் உங்களுடைய கரங்கள் எழுப்பி எங்களை வரவேறுங்கள். நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியோட நிகழ்ச்சிகள் 90.8 மட்டுமே ஒளிபரப்பு ஆகாம கூகுள் பாட்காஸ்ட், இன்டர்நெட் ரேடியோ, ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரி நம்மளோட ப்ரோக்ராம் எல்லாமே இன்டர்நெட்லயுமே பிராட்காஸ்ட் பண்ணப்படுது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி, காரைக்குடியின் முதல் வானொலி. சிறப்பான தருணத்துல அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை மாணாக்கர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்களாகவும், அழகப்பா பல்கலைக்கழக தமிழ் துறையின் உதவி பயிற்றுனர் சோ அருணன் ஐயா அவர்கள் நடுவராகவும் பயணிக்கும் ஒரு அருமையான பட்டிமன்றம் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில ஒளிபரப்பாக போகிறது. பட்டிமன்ற தலைப்பு: இன்றைய நிலையில் இந்திய தேசம் வளர்ந்து விட்டதா, வளர்ந்து கொண்டிருக்கிறதா? அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இந்த நாளுக்கு மற்றொரு சிறப்பும் உண்டு. நம்முடைய பல்கலைக்கழகத்தினுடைய சமுதாய வானொலி 1ஆம் ஆண்டு நிறைவினை எய்தி 2ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கிறது என்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. இந்திய தேசத்தின் குடியரசு தின விழாவை மிக மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் தேசத்தை குறித்து நம் சிந்தனைகளை ஆழப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இன்றைய நிலையில் இந்திய தேசம் வளர்ந்து விட்டதா, வளர்ந்து கொண்டிருக்கிறதா என்கிற தலைப்பில் இந்த சிந்தனை பட்டிமண்டபத்தை உங்களுடன் இணைந்து பகிர்ந்து கொள்கிறோம். இந்த தேசம் எண்ணற்ற மகான்களின் கனவினில் உருவானது. காலம் காலமாக உலகுக்கே வழிகாட்டக்கூடியது. ஒப்பற்ற ஞான கருவூலங்களை கொண்டது. நமது அறியாமையினாலும் நமக்குள்ளே ஏற்பட்ட ஒற்றுமையின்மையினாலும் சில நூற்றாண்டுகள் நாம் அந்நியராட்சியில் அடிமைப்பட்டிருக்க வேண்டியதாயிற்று. அந்த அடிமை காலம் நம்மை நாமே திருத்திக் கொள்ள, நம்முடைய பழம் மரபுகளை மீட்டுக்கொள்ளவும் கிடைத்த நல்ல வாய்ப்பாக மாறியது. இந்திய விடுதலை போராட்டம் என்பது இந்திய நாட்டிற்கும் இந்திய நாட்டு மக்களுக்கும் மட்டும் விடுதலையை தேடித் தருவதாக அமையவில்லை. மாறாக உலகில் எங்கெங்கெல்லாம் அடிமைத்தனம் குடிகொண்டிருந்ததோ, எந்த நாடுகள் எல்லாம் ஆங்கில ஏகாதிபத்தியத்தின் கொடூர பிடியில் சிக்குண்டு தவித்தனவோ, அவற்றுக்கெல்லாம் இந்திய விடுதலை போராட்டம் நல்ல வழிமுறையாக அமைந்தது. இன்னும் அழுத்தமாக சொல்ல வேண்டுமென்றால், மானுடம் தன்னை கட்டிய தலையெல்லாம் சிதற வேண்டுமென்றால் இந்திய தேசம் உணர்த்துகிற அற உரைகளே அதற்கான நல்ல வழிமுறைகள் ஆகும். இவ்வாறு தோன்றின் புகழோடு தோன்றிய, தொடக்கத்திலிருந்தே உச்சத்திலிருந்த இந்திய தேசம் இடைப்பட்ட காலத்தில் மட்டும் சற்று நலிவெய்திட நேர்ந்தது. ஆனால் இந்திய விடுதலைக்கு பின்னரும் குடியாட்சி மலர்ந்ததை தொடர்ந்தும் புதிய வளர்ச்சிகளை நோக்கி அடியெடுத்து வைக்கத் தொடங்கியது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே என்பதுதானே நம்முடைய மரபு. அந்த மரபிலே விடுதலைக்கு பின்னர் தன்னை புதுக்கிக் கொள்ள வேண்டிய சூழலுக்கு இந்திய தேசம் முயன்று வென்றது. அகவளர்ச்சியில் மட்டுமில்லாமல் புற வளர்ச்சியிலும் அது உலக நாடுகளோடு போட்டியிட வேண்டியிருந்தது. உணவிலிருந்து உணர்வு வரையிலுமான தன்னிறைவு நோக்கி இந்த தேசம் விடுதலை பெற்ற காலம் தொட்டு தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்கிறது. அத்தகைய உழைப்பின் பலனாக இந்த இந்திய தேசம்
இன்றைய நிலையில் முழு வளர்ச்சியை அடைந்திருக்கிறது. ஆதலால் வளர்ந்துவிட்டது என்கிற அணியில் நமது பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை முதுகலையில் பயிலும் மாணவர் ரூபன் சத்யாவும் மாணவி ஞானம் பொன்னு பேச்சியும் தங்கள் கருத்துக்களை எடுத்து மொழிய இருக்கிறார்கள். இல்லை இல்லை, இன்றைய சூழலில் இந்திய தேசம் அடைந்துள்ள இந்த வளர்ச்சி நிலை என்பது போதாத ஒன்றுதான். இது மேலும் வளர வேண்டும். நாம் தற்போதிருக்கிற சூழல் தற்காலிகமானதே. இதனை தக்க வைத்து கொண்டால்தான் உண்மையான வளர்ச்சியாக கருத வேண்டும். அதுவரையிலும் நாம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் என்பதாக முதுகலை பயிலும் மாணவி சிவகாமியும் மாணவி பிரகதியும் தங்கள் கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். இருதரப்பு வாதங்களையும் கேட்டு அவற்றை சீர்தூக்கி பார்த்து எந்த அணியினருடைய கருத்துக்கள் பொருத்தமானவை, உண்மை நிறைந்தவை என்று மதிப்பிட்டு அதற்கு தகுந்தாற்போல நீதியும் உண்மையும் நிறைந்த கருத்துக்கள் மொழிந்த அணியின் பால் நின்று நடுவுநிலையோடு, அதனால்தான் நடுவர் என்கிற பெயர் அமைந்தது போலும், தீர்ப்பினை வழங்க வேண்டிய பொறுப்பு நடுவராகிய எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இன்றைய பட்டிமண்டபங்கள் யாவும் சிரிப்புக்கு மட்டுமே முதன்மை அளிக்கின்ற வேளையில் சிந்தனையை தூண்டும் விதமாக இந்த பட்டிமண்டபத்தை உங்களுக்காக நிகழ்த்துகிறோம். இப்போது இரு அணியினரின் வாதங்கள் தொடங்குகின்றன. முதலாவதாக இன்றைய சூழலில் இந்திய தேசம் வளர்ந்துவிட்டது என்ற அணியில் உரையாற்றுவதற்காக ஞானம் பொன்னு பேச்சி அவர்களை அழைக்கிறோம். வருக, நல்லுரை தருக. நேயர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று பாரதி பாடிய போதே நாம் சுதந்திரம் அடைந்து விட்டோம், சுதந்திரம் எங்கள் பிறப்புரிமை என்று முழங்கி 1930 ஜனவரி 26 பூரண சுயராஜ்யம் என கொண்டாடிய போதே நாம் வளர்ச்சியடைந்து விட்டோம். இந்த ஆண்டு நம் நாட்டின் குடியரசு தினத்தை கொண்டாடி வருகிறோம். நம்முடன் விடுதலையான நாடுகளையும் நாட்டினையும் ஒப்பிட்டு பார்த்தால் நாம் எவ்வளவு தூரம் வளர்ச்சியடைந்து விட்டோம் என தெரியும். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளி தளமனைத்தும் கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், முத்து குளிப்பதோர் தென்கடலிலே, மொய்த்து வணிகர் பல நாட்டினர் வந்தே, நத்தி நமக்கினிய பொருள் கொணர்ந்தே, நம்மருள் வேண்டுவது மேற்கரையிலே, ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம், ஓயுதல் செய்யோம் தலை சாயுதல் செய்யோம், உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம் போன்றவை நெனவாகி உள்ளதை பார்த்தே நம் நாடு வளர்ச்சியடைந்து விட்டனர் என்கிறேன். நம் தேசத்தில் தாது பஞ்சம் என்ற ஒன்று ஏற்பட்டது. தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்றது பாரத தேசம். ஆனால் இன்றோ பஞ்சத்தில் தவித்து கொண்டிருக்கும் அண்டை நாடுகளுக்கு உணவு தானியங்களும் மருத்துவ உபகரணம் கொடையளிக்கும் அளவிற்கு வளர்ந்துவிட்டது. இந்தியா விவசாயத்துறையில் மட்டுமல்ல, விண்வெளித்துறையிலும் வளர்ந்துவிட்டது. மிக குறைந்த செலவில் ஒரே ராக்கெட்டில் பல செயற்கைக்கோள் விண்ணில் செல்லும் திறன்மிக்க நாடாகிவிட்டது. இந்நாட்டில் கல்வி அறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. கல்வியின் முக்கியத்துவத்தை நாட்டு மக்களுக்கு உணர்த்துவதில் இந்தியா வளர்ச்சி பெற்று விட்டது. பெண்களும் அனைத்து துறையிலும் முன்னேறி இருக்கின்றனர். மாவட்ட ஆட்சியராக, முதலமைச்சராக, நிதியமைச்சராக, இராணுவ அமைச்சராக, பிரதமராக, குடியரசுத் தலைவராக என தலைமை பொறுப்பிலும் பெண்கள் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றனர். இதில் இந்தியா வளர்ச்சியடைந்து விட்டது. நடுவர் அவர்களே, ஒரு சாதனை நிகழ்வினை கூறுகிறேன். ஒரு இந்திய கைப்பந்து வீராங்கனை ரயில் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது சில கொள்ளையர்களால் தாக்கப்பட்டு ரயிலிலிருந்து தூக்கி எறியப்பட்டாள். அதில் அவளது இடது கால் துண்டிக்கப்பட்டது. அதன் பிறகு சோர்ந்து விடாமல் தனது முயற்சிகளால் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண் மாற்றுத்திறனாளியாக
அருணிமா சின்ஹா ஆவார். அந்த எவரெஸ்ட் சிகரத்தில் 2 புகைப்படத்தை வைத்தார். அதில் 2 படங்களுள் ஒன்று விவேகானந்தர். விவேகானந்தர் கூறினார், இந்திய நாடு வீழ்ந்துவிட்டது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்தியா எழுந்து நிற்கும், அப்பொழுது உலகிற்கு அமரத்துவத்தை அளிக்கும் என்பது இன்று நடைமுறையாகியுள்ளது. எனவே இந்தியா வளர்ச்சியடைந்து விட்டது என உறுதிபட கூறுகிறேன். இந்த சான்றுகள் எல்லாம் எதிரணிக்கு போதாதா? இதனை வைத்தே இன்றைய சூழலில் இந்தியா வளர்ந்துவிட்டது என்ற உறுதிபட கூறிய எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்! பெண்கள் தலைமை பொறுப்புக்கு வந்து தரணி ஆழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல தருணம் இது. நாம் நன்றாக வளர்ந்து விட்டோம் என்று உறுதிபட ஓங்கி ஒலித்திருக்கிற ஞானம் பொண்ணு பேச்சுக்கு நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து இன்றைய நிலையில் இந்தியா இன்னும் வளர வேண்டியிருக்கிறது என்கிற அணியில் பேசுவதற்காக பிரகதி அவர்களை அழைக்கிறோம். வருக, நல்லுரை தருக. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கிறது. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி என்றார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். அதுபோல இந்திய நாடு ஆளையும் வளர்த்திருக்கிறது, அறிவையும் வளர்த்திருக்கிறது. ஆனால் முழுமையடையவில்லை. ஏனெனில் இந்திய நாட்டில் வளர்ந்த ஆளிற்கும் அறிவிற்கும் இந்தியாவில் வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை. வெளிநாட்டிலேயே உரிய இடம் கிடைக்கிறது. இது அக்கால கணிதமேதை ராமானுஜம் முதல் இக்கால சுந்தர் பிச்சை வரை கண்டு கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் கூட ட்விட்டரின் சிஇஓவாக இந்தியாவைச் சார்ந்த பாரக் அகர்வால் நியமிக்கப்பட்டுள்ளார். வெளிநாட்டில் சமூக செயல்கள் நிறுவனங்கள் வளர்ச்சியடைந்த அளவிற்கு இந்தியாவில் வளர்ச்சியை முடியவில்லை. இதன் காரணமாக இந்திய இளைஞர்களுக்கு படித்த படிப்பிற்கான வேலைவாய்ப்பு என்பது அரிதாகிக் கொண்டே போகிறது. சென்ற ஆண்டு கூட மத்திய பிரதேசத்தில் அறிவிக்கப்பட்ட 11 காலியிடங்களுக்கு 1100 பேர் விண்ணப்பம் செய்துள்ளனர். நடுவர் அவர்களே, இதிலிருந்தே நம் நாட்டில் வேலையில்லாத நிலை என்று அறிந்து கொள்ளலாம். இக்குறையினை நீக்கத்தான் இந்தியா வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்கிறோம். இது மட்டுமல்லாது பழங்காலத்தில் இருந்தே இந்நாடு பெண்களை போற்றும் நாடு என கூறிக்கொண்டே பெண்களை ஒரு வளையத்துக்குள்ளே எடுத்து கொண்டிருந்தது. சென்ற சில நூற்றாண்டுகளிலேயே பெண்கள் வளையத்தை உடைத்து கொண்டு வெளியே வரத் தொடங்கியுள்ளனர். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடி. பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப இந்நாட்டில் எல்லோரும் பெண்கள் முன்னேறி வருகின்றனர். இருந்தபோதிலும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அடக்குமுறைகள் குறையவில்லை. இக்குறைகளை களையவே இந்தியா இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்கிறோம். மலைகளில் கொடிகளை பறக்க விடுவதும், கடல்களில் கப்பல்களை மிதக்க விடுவதும், விண்வெளிகளில் செயற்கைக்கோள்களை பறக்க விடுவதும் வளர்ச்சிதான். அதற்கு மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் பசியின் கொடுமையால் உயிர்களை துடிக்க விடாமல் காப்பதும், வேலையில்லா காரணத்தால் இளைஞர்களுக்கு வேறு வழியில் திருப்பி நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தாமல் தடுப்பதும், பெண்களுக்கு கண்ணியம் குறையாமல் நடத்துவதும் வளர்ச்சிதான். இதில் நம் நாடு இன்னும் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. பொதுவாக பழங்களை எடுத்துக்கொண்டால் மொட்டு, அரும்பு, பூ, காய் என புற தோற்றத்தில் முழு வளர்ச்சி அடைந்துவிடும். அதன் பிறகு தனக்குள்ளே வளர்ச்சியடைந்து கனியாக முழுமையடையும். அதேபோல் நம் நாடும் வளர்ச்சியடைந்து கொண்டேதான் இருக்கிறது. அது மட்டுமா நடுவர் அவர்களே? நம் பாட்டுக்கொரு புலவன் பாரதி அழகாக சொல்கிறான். நமக்கு தொழில் கவிதை, நாட்டுக்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராது இருத்தல் என தனது வளர்ச்சியை நிறுத்தாமல் இருக்கிறான். மேலும் குழந்தைகளிடம் கூட ஓடி விளையாடு பாப்பா என்றவர் ஒரு பொழுதும் சோர்ந்திருக்கலாகாது பாப்பா என விளையாட்டில் கூட வளர்ச்சியை நிறுத்தக்கூடாது என்கிறான் பாரதி. ஏனெனில் வளர்ந்துவிட்டோம் என்ற எண்ணமே சோர்வை ஏற்படுத்தி நம் வளர்ச்சியை குறைத்துவிடும். எனவே இந்நாடு இன்னும் வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது என கூறி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அழகிய பாடலோடு தொடங்கி பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார், இன்றும் கெடுத்து கொண்டிருக்கிறார். என்ன ஐயா வளர்ந்திருக்கிறோம், இந்த வளர்ச்சி போதாது, இன்னும் வளர வேண்டும் என்று
ஆதங்கத்தோடு தன் உரையை நிறைவு செய்திருக்கிற பிரகதிக்கு வாழ்த்துக்களும் நன்றியும். தொடர்ந்து வளர்ந்து விட்டோம் என்கிற தலைப்பில் பேசுவதற்காக நம்முடைய மாணவர் ரூபன் சத்யா அவர்களை அழைக்கிறோம். வாருங்கள், என்ன பதில் சொல்லுகிறீர்கள் என்று பார்க்கலாம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய குடியரசு தின வாழ்த்துக்கள். இன்னல் வந்து உற்றிடும்போது அதற்கு அஞ்சோம், ஏழையராக இனி மண்ணில் துஞ்சோம், தன்னலம் பேணி இனி தொழில் புரியோம், தாய்த்திரு நாடெனில் இனி கையை விரியோம், பொன்னொழில் பாரத நாடெங்கள் நாடே, போற்றுவோம் இஃதை எமக்கு இல்லை ஈடே என்று பாரதியின் பாடலோடு பாரத தேவியை வணங்கி இப்பட்டிமன்ற உரையை துவக்குகிறேன். நடுவர் அவர்களே, இந்தியா குடியரசு நாடாக மலர்ந்து 72 ஆண்டுகள் கடந்துவிட்டன. பல்வேறு இனம், மொழி, மதம், புவியியல் அமைப்பு என கொண்டிருந்த போதிலும் தேசப்பற்று என்ற ஒன்றினால் எட்ட முடியாத உயரங்களையும் எட்டிவிட்டோம் நாம். பிரிட்டிஷ்காரர்கள் இந்நாட்டை விட்டு வெளியேறிவிட்டால் நம்மால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது என ஏளனம் செய்தனர் பலர். ஆனால் இன்றோ உலகிற்கே கொரோனா தடுப்பூசியை தயாரித்து வழங்கி கொண்டிருக்கிறோம் நாம். ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது அந்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியையும் இராணுவ பலத்தையும் அடிப்படையாக கொண்டு அமையும். இதன் அடிப்படையிலேயே மற்ற நாடுகள் பிற நாடுகளுக்கு மதிப்பளிக்கும். இந்தியா 1950 குடியரசாக ஆனபோது பிரிட்டிஷ்காரர்கள் உலக பொருளாதார வளர்ச்சி பெற்ற நாடுகளின் பட்டியலில் 46வது இடத்தில் விட்டு சென்றனர். ஆனால் இன்றோ நம் கடின உழைப்பினால் அந்த பட்டியலில் 5வது இடத்திற்கு முன்னேறி இருக்கிறோம். 1950 உருவாக்கப்பட்ட இந்திய இராணுவம் இன்று உலகில் வலிமை மிக்க 4வது இராணுவமாக உள்ளது. இராணுவத்திலும் பொருளாதாரத்திலும் வளர்ச்சி அடைந்த நாம் விளையாட்டுத் துறையிலும் முன்னேற்ற பாதையிலேயே சென்று கொண்டிருக்கிறோம். இதற்கு கடந்த ஒலிம்பிக் போட்டியில் வென்ற பதக்கங்களே சான்று. இது மட்டுமா? இந்திய ஞானம் பழம்பெரும் மெய்ஞானம். இங்கு பற்றற்ற பல தூய துறவிகள் வாழ்ந்தனர். அவர்களைக் கண்டு ஆங்கிலேயர்கள் இந்நாடு பாம்பாட்டிகளின் நாடு என்று ஏளனம் செய்தனர். இன்றோ விஞ்ஞானத்தில் மெய்ஞானத்தில் மட்டுமல்ல, விஞ்ஞானத்திலும் நாங்கள் உயர்ந்திருக்கிறோம் என்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்ற பாரதியின் வாக்கை நனவாக்கியுள்ளோம். நடுவர் அவர்களே, டாக்டர் APJ அப்துல் கலாம் கூறுகிறார், உலகில் அதிக இளைஞர்களை உடைய நாடு நம் பாரத நாடு. இவ்வளவு இளைஞர்கள் சக்தியை பெற்றபோதே நாம் வளர்ச்சி அடையவில்லையா? இவ்வளவு பெற்றும் நாம் இன்னும் வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறோம் என்பது பருவம் வந்த பையனுக்கு புட்டிப்பால் கொடுப்பது போல நம்மை பலவீனப்படுத்திவிடும். வளர்ந்துவிட்டோம் என்ற விதையை விதைப்போம், வெற்றிக்கனிகளை பறிப்போம். எதிர் அணியினர் கூறினார், மத்திய பிரதேசத்தில் 11 காலியிடங்களுக்கு 1100 பேர் விண்ணப்பித்தனர். இதிலிருந்து வேலையில்லா நிலைமையை அவர் உணரலாம் என்றார். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், அந்த 1100 பேரும் வேலை இல்லாதவர்கள் அல்ல. சமீபத்தில் கூட தமிழ்நாடு வேலைவாய்ப்புத்துறை அரசு வேலைக்காக காத்திருப்பவர்களின் எண்ணிக்கை 14 லட்சத்திற்கும் அதிகமானோர் என தகவல் வெளியிட்டனர். ஆம், அவர்கள் அனைவரும் அரசு வேலைக்காக காத்திருப்பவர்கள் தானே தவிர வேலையே கிடைக்காதவர்கள் அல்ல. பலர் படித்து கொண்டும் தனியார் நிறுவனங்களில் வேலை செய்து கொண்டும் உள்ளனர். அரசு வேலை என்பது நிரந்தரமானதாகவும் அதை பெருமையாக இணைப்பதன் காரணமாகவும் பலர் அரசு வேலை பெற துடிக்கின்றனர். எனவே அரசு வேலைதான் அனைவருக்கும் கிடைக்கவில்லையே தவிர நாட்டில் வேலையே இல்லாமல் இல்லை என தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அடுத்தது பெண்கள் பாதுகாப்பு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையவில்லை என்றார். ஆம், அதுவும் உண்மைதான். அதே நேரத்தில் அந்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகளை பெற்றுத் தருவதில் நாம் வளர்ச்சியடைந்து விட்டோம் என்பதையும் கருத்தில் கொள்ளுங்கள். ஆகவே நடுவர் அவர்களே, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்று வள்ளுவர் அன்றே நம்மை வல்லரசு என்றார். அவ்வள்ளுவரின் வாக்கின்படியும் பாரதியின் பாட்டின்படியும் இந்தியா வளர்ச்சி பெற்று விட்டது என கூறி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஜெய்ஹிந்த். குண்டூசி கூட தயாரிக்க முடியாது என்று கேலி பேசப்பட்ட இந்த தேசம்தான் இன்று உலகத்துக்கே உயிரை காக்கக்கூடிய தடுப்பூசியை வழங்கி கொண்டிருக்கிறது. என்ன, இன்னும் வளரவில்லையா என்று கேட்டுவிட்டு இந்த வளரவில்லை என்கிற தொனியை பார்த்தாலே பருவம் வந்த பையனுக்கு இன்னும் புட்டிப்பாலை கொடுப்பதைப் போல் இருக்கிறது என்று வேடிக்கையாக குறிப்பிட்டிருக்கிறார் ரூபன். அது மட்டுமில்லாமல் தன்னுடைய அணிக்கு வலுச்சேர்ப்பதைப் போல வள்ளுவரையும் பாரதியையும் துணைக்கு அழைத்து வந்திருக்கிறார். அருமையான உரையை வழங்கி இருக்கக்கூடிய ரூபனுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து இன்றைய நிலையில்
இந்தியா வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று நிறைவு பேச்சாளராக வர இருக்கிற சிவகாமி அவர்களை அழைக்கிறோம். வாருங்கள், என்ன பதில் சொல்லுகிறீர்கள் என்று பார்க்கலாம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் குவிக்கும் தனியுடைமை நீங்கி திருநாட்டில் வரவேணும் பொது உடைமை என்று கூறி தலைப்பிற்குள் நுழைகிறேன். நடுவர் அவர்களே, நாடு குடியரசாகி ஏறத்தாழ 3/4 நூற்றாண்டு நெருங்கிவிட்ட நிலையில் சற்றே நின்று திரும்பி பார்க்கிறேன். மக்களாட்சியில் நாடு சிறுக சிறுக முன்னேறி, கல்வியில், கேள்வியில், அறிவியல் ஞானத்தில் முன்னேறி மேற்கத்திய நாடுகளோடு நாமும் போட்டி கொண்டு வளர்ந்து கொண்டுதானே இருக்கிறோம். பொருளாதாரத்தில் உலகம் தேக்கமடைந்து தவிக்கிற நிலையில் கூட இந்திய பொருளாதாரம் தேகத்தை தாக்கு பிடிக்கிறது என்றால் மக்களாட்சியில் வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதுதானே காரணம். மருத்துவத்தில் இந்தியா தண்ணீர் இல்லாத ஒரு இடத்தை பிடித்திருக்கின்றது. வல்லரசு நாடுகள் கூட நோய் தடுப்பு மருந்துகளை நம்மிடம் கேட்டு பெறுவது நாடும் நாமும் முன்னேற்றம் கண்டிருக்கின்றோம் என்பதற்குரிய சான்றுகளுள் ஒன்று. 50 ஆண்டுகளுக்கு முன் ஒற்றையடி பாதைகளாக இருந்தவை இன்று தார்ச்சாலைகளாக உருமாற்றம் பெற்றுள்ளன. 5 ஆண்டு திட்டங்கள் மூலமாக வேரூன்றிய விதைகள் இன்று விருட்சமாக எழுந்து நிற்கிறது. கொரோனா தொற்றை கூட தாக்கு பிடிக்கும் அளவுக்கு மருத்துவம் வனமாக பெற்றிருக்கிறது. வரவேற்கு தகுந்த முன்னேற்றம் தானே நடுவர் அவர்களே. வேளாண் விஞ்ஞானி சாமிநாதன் அவர்கள் பசுமை வெள்ளை புரட்சிகளுக்கு பிறகு உணவு தானிய உற்பத்தியில் ஓரளவு தன்னிறைவை எட்டிருக்கிறது நாடு. தாது வருட பஞ்சம் போல் இனி ஒரு பஞ்சம் நாட்டுக்கு வந்துவிடாது என்ற நம்பிக்கை நம்மிடம் வளர்ந்து கொண்டுதானே இருக்கிறது. நடுவர் அவர்களே, இந்திய விடுதலைக்கு பிறகும் வானிலவில் ஒரு கிழவி வடை சுடுகிறாள் என்ற கதையை நம்பியிருந்த நம்மால் ஏவுகணைகளையும் இன்சாட்டுகளையும் உருவாக்க முடிகிறதென்றால் தேசம் வளர்ந்து கொண்டிருக்கிறது தானே அர்த்தம். அடுப்பங்கரையே உலகம் என்று நம்பிக்கொண்டிருந்த பெண்கள் ஆகாய விமானம் ஓட்டுவதையும், அணைகள் கட்டுவதையும், அடுக்குமாடி கட்டிடங்கள் அமைத்து கொடுப்பதையும் பார்க்கும்போது இது மகத்தான சாதனை என்று புரிந்து கொள்ள முடிகிறதல்லவா. குரல் வலை நெருக்கப்பட்டு கிடந்த பெண் குரல் இன்று நாடாளுமன்ற சட்டமன்றங்களில் ஓங்கி ஒலிப்பது மக்களாட்சியின் மாண்புதானே. கல்வி ஒரு காலத்தில் வசதி படைத்தவர்களின் பரம்பரை சொத்தாக இருந்த சமூகத்தில் இன்று பட்டிக்காரனையும் பாமரன் வீட்டையும் எட்டி பார்த்திருப்பது எவ்வளவு மகிழ்ச்சிக்குரியது. அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்றானே பாரதி. அதற்கான சான்றாக வள்ளல் அழகப்பரின் கனவாக இருக்கின்ற நமது பல்கலைக்கழகத்தையே கூறலாம். ஐயா, ஒற்றை பேருந்து மட்டுமே வந்து போகும் ஊரிலிருந்து ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் வீரர்கள் உருவாகியிருப்பது ஓரளவு முன்னேற்றம் தானே. தொழில்நுட்ப வளர்ச்சி ஆலைகளை அதிகரித்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறது. வாகனங்கள் பெருகி கிலோமீட்டர்கள் சென்டிமீட்டர்களாக சுருக்கியிருக்கிறது. நடுவர் அவர்களே, இருப்பினும் இங்கே சில இடர்பாடுகள் குறிப்பிட்டே ஆக வேண்டும். பகல் என்றால் இரவு, நன்மை என்றால் தீமை, உண்மை என்றால் பொய், வீரன் என்றால் கோழை, வெற்றி என்றால் தோல்வி, எதிர்மறை விளைவுகள் இருக்கத்தானே செய்யும். அதுபோல் குடியரசுக்கு பிறகு ஊழல் மலிந்திருக்கிறது, உண்மை குறைந்திருக்கிறது, பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன, சாதிகள் வளர்ந்திருக்கின்றன, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் கூடியிருக்கின்றன, கரியமல வாயு காற்றில் கலந்திருக்கிறது, நதிகள் நகரும் சாக்கடைகளாக மாறியிருக்கின்றன, நெகிழி கழிவுகள் மலை போல் குவிந்திருக்கின்றன, ஓசோனில் கூட ஓட்டை விழுந்திருக்கிறது, விளைநிலங்கள் வீடுகளாய், காடுகள் அழிந்து கட்டிடங்களாய், மலைகள் அருவிகள் தொலைந்து மக்களின் மாண்பு குறைந்திருக்கின்றது என்பதே கவனம் கொள்வது சரிதானே நடுவர் அவர்களே. கேள்விகள் கேட்பது மட்டுமே நமது வேலையல்ல, பதில்களை தேடியும் நான் தான் பயணப்பட்டாக வேண்டும். நம்மால் முடியுமா என்றால் நிச்சயம் முடியும். வெறும் கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கிவிடும், நம் கைகளில் பூமி சுழன்று வரும் என்றும் நாடு வளர்ச்சி அடைந்து கொண்டுதான் இருக்கின்றது. காலங்கள் மாறும்,
காட்சிகள் மாறும், அதுவரை இந்தியா வளர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஜெய்ஹிந்த். கேள்விகள் கேட்பது மட்டும் நம் வேலையல்ல, பதில்களை நோக்கியும் நாம் தான் பயணப்பட்டாக வேண்டும் என்று தன்னுடைய அணியின் வாதத்தை மிக திறமையாக எடுத்து வைத்திருக்கிற சிவகாமிக்கு வாழ்த்துக்கள். நேயர்களே, 2 அணி பேச்சாளர்களும் மிக அருமையாக தங்களின் வாதங்களை எடுத்து மொழிந்து தங்களின் கருத்துக்கு வலுச்சேர்த்திருக்கிறார்கள். தலைப்பும் கூட அத்தனை எளிமையானதில்லை. பழம்பெருமை மிக்க இந்திய தேசத்தின் இன்றைய நிலையை நன்கு ஆராய்ந்து பார்த்து இன்றைக்கு அந்த தேசம் வளர்ந்து விட்டதா இல்லை இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறதா என்று கணிக்க வேண்டும். பொதுவாக பட்டிமண்டபத்தினுடைய தீர்ப்பு மரபு என்பது 2 விதங்களில் அமையும். ஒன்று, இருதரப்பு வாதங்களுக்கு ஏற்ப அவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து அதற்கு சார்பாக தீர்ப்பினை வழங்குவது. மாறாக 2 நோக்கங்களையும் பொதுவாக ஆராய்ந்து சமகால சூழலுக்கு ஏற்ப தீர்ப்பினை வழங்குவது. இந்த தலைப்பினை பொறுத்தவரையில் இந்த 2னையும் கலந்தாற்போல புதுமையான ஒரு தீர்ப்பினை வழங்க வேண்டும் என்று கருதுகிறேன். அதற்கு காரணம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்புத்தான். இரு திறத்திலும் வைக்கப்பட்டுள்ள வாதங்களும் தரவுகளும் ஒன்றுக்கொன்று சளைத்தவை அல்ல. அவை யாவும் இன்றைய கால சூழலில் வெளிப்பாடாகவே அமைகின்றன. ஆதலால் இந்த இருதரப்பு வாதங்களையும் நுண்மையாக அணுகினால் மட்டுமே நாம் ஒரு முடிவுக்கு வர முடியும். எல்லா காலங்களிலும் உலக நாடுகளுக்கே வழிகாட்டக்கூடிய பெரும் திறம் கொண்ட தேசமாக, பழம்பெரும் தேசமாக விளங்கிய இந்திய தேசம் இடைப்பட்ட காலங்களில் ஏற்பட்ட அரசியல் சமூக மாற்றங்களினால்தான் தன்னுடைய இயல்பினை இழந்து போனது என்பது உண்மையே. இந்த இயல்பு மாற்றம் இயற்கையை பொறுத்தது அன்று, மனிதர்களை பொறுத்தது. தேசம் என்பது வெறும் மண் இல்லை, அது மனிதர்களால் உருவானது. அத்தகைய மனிதர்களின் இயல்புகள் மாறியதால், அவர்கள் இயற்கையிலிருந்து விலகிச் சென்றதால் இத்தகைய இன்னல்கள் நேரிட்டன. நமக்குள்ளே பொய்களும் பழமையும் மண்டி போயின. இதனால் அந்நியராட்சி நம் மண்ணில் நிலை பெற்றுவிட்டது. அப்போதும் கூட அந்நியராட்சிக்கு எதிராக போராடிய பெருந்தலைவர்கள் முதலில் நம்மிடம் இருக்கிற அடிமைத்தனத்தை ஒழியுங்கள், அதன் பின்னரே அந்நியரிடமிருந்து விடுதலையை பெற முடியும் என்றனர். அதனால்தான் பாரதியார் என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று உரத்து பாடினார். சாதி மத இன வர்க்க பேதங்கள் ஒழிந்து நாம் அனைவரும் ஒற்றுமையோடு ஓர் அணியில் திரண்டால் அன்றி உண்மையான விடுதலை என்பதை நாம் அடைய முடியாது என அனைவருக்கும் அறிவுறுத்தினார். அத்தகைய ஒற்றுமை உணர்வும் தேசபக்தியும் தான் நமது இந்திய தேசத்திற்கு உண்மையான விடுதலையை பெற்றுத்தந்தது. இந்தியர்களினுடைய மன வலிமைக்கு முன்னால் உலகையே அச்சுறுத்திய ஆங்கிலேயரினுடைய ஆயுத வலிமை அடிபணிந்தது. அதன் பின்னர் சுதந்திர இந்தியா தனக்கு முன்பிருந்த தடைகளையெல்லாம் தகர்த்து கொண்டு புதிய உலகத்தோடு போட்டியிட வேண்டியதாயிற்று. மெஞ்ஞானத்தில் வல்லமை மிகுந்த தேசமாக விளங்கிய நம்முடைய இந்திய தேசம் விஞ்ஞானத்திலும் நிதர்சன உலகத்திலும் தன்னை வலிமையுடையதாக நிறுவ வேண்டியிருந்தது. சுதந்திர இந்தியாவில் பிறந்த நமது இந்திய தேசத்தின் மக்கள் மேற்கொண்ட கடுமையான உழைப்பின் காரணமாகவும் முந்தையவர்களின் வழிகாட்டுதலின் காரணமாகவும் இன்றைக்கு இந்தியா உலக நாடுகளின் மத்தியில் தனது திறம் குன்றாமல் தலை நிமிர்ந்து நிற்கிறது. அணுகுண்டு வீச்சுக்கு உள்ளாகிய ஜப்பான் தேசத்தைப் போல கலை மற்றும் பண்பாட்டு தாக்குதலுக்கு உள்ளான இந்திய தேசம் வீறு கொண்டு மீண்டு எழுந்தது. ஜப்பான் தேசத்தின் வளர்ச்சியோடு நம் இந்திய தேசத்தின் வளர்ச்சியை ஒப்பிட்டால் நாம் பல மடங்கு வளர்ந்துவிட்டோம் என்றுதான் தோன்றும். ஆனால் வளர்ச்சி என்பதை குறித்து தெளிவான புரிதலை கொண்டால் இன்றைய நிலையில் இந்திய தேசம் எவ்வாறு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். வளர்ச்சி என்பது ஒரு முடிநிலை அன்று. அதிலும் ஒரு பொருளுக்கோ ஒரு உயிருக்கோ உண்டான வளர்ச்சி என்பது தற்காலிகமானது, முடிவுக்கு உள்ளானது. ஆனால் ஒரு தேசம் என்பது காலந்தோறும் மேன்மேலும் வளர வேண்டியது.
வளர்ந்து விட்டோம் என்பது பெருமையாகத்தான் இருக்கிறது என்றாலும் இன்னும் வளர வேண்டும் என்பதுதான் நம்முடைய இலக்காக இருத்தல் வேண்டும். ஒருபுறம் எல்லா துறைகளிலும் நாம் உச்சத்தை எட்டியிருந்த போதிலும் மற்றொரு புறம் ஆதியிலிருந்தே நம்மை பின்தொடர்கிற சமூக சிக்கல்களையும் இன்னும் நாம் முழுதாக தீர்த்துவிடவில்லை என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். ஒரு சான்று: இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு இயற்றியான் என்றார் திருவள்ளுவர். தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதியார். இன்றும் நமது இந்திய தேசத்தில் இறந்து உண்போரும் பட்டினி கிடப்போரும் இல்லாமல் இல்லை. ஆதலால் வளர்ச்சி என்பது நிரந்தரமில்லாதது. நாம் வளர்ந்து விட்டோம் என்ற இருமாப்பில்தான் அந்நியரிடம் அடிமைப்பட நேர்ந்தது என்பதை ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். நமக்குள்ளே ஒற்றுமை குலைய நேர்ந்ததற்கும் காரணம் அதுதான். இன்னும் வளர வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் விடுதலை போராட்டமே தொடங்கியது. இந்திய தேசம் இன்றைக்கு கண்டுள்ள மேன்மைகள் வளர்ச்சிக்கு உறுதுணை புரிவன என்பதை மறக்க வேண்டியதில்லை. ஆனால் இதுவே முழுமையான வளர்ச்சியாகிவிடாது. மற்றொரு சான்றினையும் குறிப்பிடுகிறேன். எப்போது இந்திய தேசத்தில் நள்ளிரவில் தன்னந்தனியாக ஒரு பெண் எவ்வித அச்சமுமின்றி நடமாட முடிகிறதோ அப்போதுதான் நாம் உண்மையான சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று கருதலாம் என்றார் மகாத்மா. நாம் வளர்ந்து விட்டோம் என்று கூறுபவர்கள் இதனையும் நன்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய சூழலில் எல்லாம் இருக்கின்றன, ஆனால் எல்லாருக்கும் இருக்கின்றனவா என்பதுதான் தலைப்பின் உள்வினா. வளர்ச்சி இருக்கிறது, வளர்ந்திருக்கிறோம், அது எல்லாருக்குமானதாக இருக்கிறதா, எல்லாரும் வளர்ந்து விட்டோமா என்பதுதான் தலைப்பினுடைய அடிப்படை. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்பதே இந்திய குடியரசினுடைய உண்மையாக வளர்ச்சியாக இருக்க முடியும். ஆதலால் இன்றைய சூழலில் இந்திய தேசம் வளர்ந்து விட்டது என்று கருதுவது பெருமைக்கு உதவுகிற ஒன்றாக இருக்கும் என்றாலும் நாம் இன்னும் வளர வேண்டும் என்பதே நம்பிக்கைக்கு வித்திடுவதாக அமையும் என்பதாக நாம் இன்னும் வளர வேண்டும், வளர வேண்டும், வளர வேண்டும், நாள்தோறும் யுகந்தோறும் வளர வேண்டும், வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று நிறைவான தீர்ப்பை கூறி இந்த அருமையான சிந்தனை பட்டி மண்டபத்தினை நிகழ்த்துவதற்கு நல்லதொரு வாய்ப்பினை வழங்கியிருக்கக்கூடிய அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பொறுப்புக்குழு உறுப்பினர்களுக்கும் மதிப்பிற்குரிய பதிவாளர் ஐயா அவர்களுக்கும் 1ஆம் ஆண்டினை நிறைவு செய்து 2ஆம் ஆண்டினில் வெற்றிகரமாக அடியெடுத்து வைக்கக்கூடிய நமது பல்கலைக்கழகத்தினுடைய சமுதாய வானொலிக்கும் நமது நன்றிகள் உரிதாகுகிறது. அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நிலைய இயக்குனர், தமிழ்துறை தலைவர் முனைவர் சு. ராசாராம் ஐயா அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 90.8 நம்ம எல்லாரும் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்குடியின் முதல் வானொலி, நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி.